உலக மக்களுக்கு நல்லொரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது இந்த சுப்பிரமணி. இந்த சுப்பிரமணி ஜாதி, மதம், மொழி அனைத்தையும் கடந்து இலங்கையில் வாழுகின்ற மக்களை தாண்டி உலக அளவு ரீதியில் வாழுகின்ற மக்கள் அனைவருக்குமே ஒரு பாடத்தை எடுத்து கூறியிருக்கின்றது இந்த சுப்பிரமணி என்றால் யாரால் தான் நம்ப முடியாது. உண்மையிலே 470 கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்து சென்றிருக்கின்றது பாத யாத்திரைகளுடன் என்றால் உண்மையிலேயே இது வரலாற்றிலே முதல் தடவையாக ஈழத்தில் நடந்த ஒரு அதிசயமான உண்மையாகத்தான் இருக்கின்றது. இந்த யாத்திரைகளுடன் செல்லும் இந்த சுப்பிரமணியை பார்க்க அனைத்து மக்களும் வீதிக்கு வந்து இந்த சுப்பிரமணியை அன்போடு தடவி வரவேற்றிருக்கின்றனர் என்றால் உண்மையிலே அது இலங்கையில் மட்டுமல்ல அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மையாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே இந்த சுப்பிரமணி 5 அறிவு ஜீவன். உண்மையிலே செல்லப்பிராணிகள் இந்த செல்லப்பிராணியை பொறுத்த மட்டும் மாமிசம் இல்லாமல் இதால் ஒரு நாள் கூடி இருக்க முடியாது என்பது உண்மை. கண்ட இடத்தில் மாமிசம் சாப்பிடும், அது மாமிசம் தான் அதுக்கு மெயின் உணவாக இருந்தது. ஆனால் இதை மறந்து பால் பிஸ்கெட்டுடன் மட்டும் 470 கிலோமீட்டரை தாண்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த யாத்திரையோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறதால் உண்மையிலே இது ஒரு தெய்வீக பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று உண்மையிலே இருக்கிற ஒரு அருள் கிடைத்திருக்கின்றது. இந்த யாத்திரை பயணம் செல்லசனிலிருந்து வலிக்கிடும் போது நிறைய செல்லப்பிராணிகள் இவர்களுக்கு முன் வந்திருக்கும் போகின்றிருக்கும். ஆனால் வற்றாப்பளையிலிருந்து தான் இந்த சுப்பிரமணி இணைந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. உண்மையிலே என்னென்று சொன்னால் வற்றாப்பளை கண்ணகை அம்மன் என்றதும் அது ஒரு புதுமையான கோயில் தான், வரலாற்று சிறப்புமிக்க கோயில் ஆலயமாக இருந்தாலும் கூட இந்த சுப்பிரமணியம் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கின்றதுன்னு சொன்னால் உண்மையிலே 470 கிலோமீட்டரை தாண்டி தொடர்ச்சியாக நடைபயணம் மேற்கொண்டு யாத்திரிகளோடு சென்றிருக்கின்றது. யாத்திரிகளின் உணவுகளைத்தான் உண்டு இது நடந்து வருகின்றது என்றால் உண்மையிலே ஒரு வியப்பான விடயமாகத்தான் இருக்கின்றது. அதுவும் இலங்கையிலே முதல் தடவையாக யாழ்ப்பாணம் வன்னியிலிருந்து முதல் தடவையாக இவர் வழிகேட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த 5 அறிவு ஈவன் என்று சொல்வதை விட 6 அறிவு விட அறிவு கூடிய என்றால் சொல்லப்படும். மேலும் நன்றியுள்ளது மிருகமாக இருக்கின்றது. உண்மையில பாருங்கள், இன்னொரு அதாவது இவ்வளவு சாப்பிட்டு இருந்தால் கூட அந்த சோர்வை கூடி காட்டிக்கொள்ளாமல் நடந்திருக்கின்றது. பாருங்கள், களைப்பில் படுத்திருக்கின்றது. உண்மையிலே சுற்றி நிறைய மக்கள், இவர் போகும் இடமெல்லாம் இந்த மக்கள் இவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் தெரியும், அண்மையிலே அமெரிக்கா இருந்து கூடி இங்கே ஒரு அலோகா என்ற ஒரு நாய் வந்தது. உண்மையிலே சமாதானத்தை மையப்படுத்தி உண்மை அது கூட நிறைய வரவேற்பு இருந்தது. அதே போன்று அதை விட இது ஒரு சத்தமே இல்லை, அது வழிக்கிடைக்கே அந்த நாய் அந்த அலோகன்றது செல்லப்பிராணி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது சத்தம் இல்லாமலே இவ்வளவு தூரம் 470 கிலோமீட்டர் கடந்திருக்கின்றது. உண்மையில இப்பதான் அது வெளியில தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது. இவர் எங்கே போகிறார், என்ன செய்கிறார், இவருடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது, மருத்துவ பரிசோதனை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் இதற்கு இப்ப இனிப்பு சாப்பாடு அதிகம் வச்சபடியா கொஞ்சம் சோர்வாக இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. இதில் கவலைக்கான விடயம் என்னவென்று சொன்னால், இவர் அந்த கல்காமம் போகும் வழியிலே அந்த காட்டுப்பாதை கொஞ்சம் இருக்குத்தானே, அப்ப அதுக்குள்ள இவர் நடமாட முடியாது, அதுக்கு அதை கடந்து செல்ல முடியாதுன்னு சொல்லி வனஜீவராட்சிகள் அதுக்கு சொல்லியிருக்கின்றார். என்று சொன்னால் இவர்கள் ஆபத்து வரும், இதை பாதுகாப்பாக தாங்க கொண்டு செல்லாம் என்று சொல்லியிருக்கணும். அசம்பந்தம் காய்ச்சி கொண்டிருக்கணும். உண்மையிலே இவ்வளவு தூரம் போன இந்த சுப்பிரமணியம் இதையும் கடந்து போவார் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பக்தர்களோடு இணைந்து போவார் என்பது ஒரு நம்பிக்கையான விடயமாக இருக்கின்றது.